கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:9, 10 மற்றும் 11. இயேசு சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே தியாகம் செய்து தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்ததன் மூலம் பிதாவாகிய தேவனுடன் நம்மை ஒப்புரவாக்கினார். நற்செய்தி அதனோடு நிற்கவில்லை. தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பாவம் மற்றும் மரணத்தின் மீது அவருக்குள்ள வல்லமையை நிரூபித்தார். அதுவே நாம் அவருடன் பரலோகத்தில் நித்தியத்தில் பங்கு பெறும் பாக்கியம் கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலும் தேவ தயவும் பாதுகாவலும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்க தயாராக இருந்தால் இந்த எளிய ஜெபத்தை என்னுடன் சேர்ந்து செய்யுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன். என்னை தயவாக மன்னிக்கும்படி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். அவர் என் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலிருந்து நான் அவரை என் இரட்சகராக நம்பி அவரை ஆண்டவராக பின்பற்ற விரும்புகிறேன். என் வாழ்க்கையை வழிநடத்தி உமது சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.